புதிய மாதத்தின் ஆசிர்வாத ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு தந்துள்ள இந்த புதிய ஏப்ரல் மாதத்தின் முதல் காலை வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கடந்த 3 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை கூட்டி வந்த உம்முடைய அளவற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்களுக்கு புதிய ஆசிர்வாதங்களையும் புதிய வெற்றிகளையும் கட்டளையிடும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் குடும்ப காரியங்களில் ஒரு தெய்வீக உயர்வை காணச் செய்யும். கடந்த கால தோல்விகளும் கவலைகளும் இந்த மாதத்தில் மறைந்து போகட்டும். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு மேலான ஞானத்தை தாரும். பொருளாதார தேவைகள் அனைத்தும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாகட்டும். இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையும் சமாதானமும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மாதத்திற்கான விசேஷ வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். என்னாகமம் 6வது அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனம். புதிய மாதம் என்பது ஒரு புதிய தொடக்கம். இறைவனின் முகம் உங்கள் மீது பிரகாசிப்பதால் இந்த மாதம் நீங்கள் தொடும் காரியங்கள் யாவும் வாழ்க்கும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு இந்த புதிய மாத ஜெபத்தை அனுப்பி வையுங்கள். அவர்களின் வாழ்க்கையிலும் தேவன் சமாதானமும் ஆசிர்வாதமும் நிரப்பட்டும். மறக்காமல் டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதமான ஜெபங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.